எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட எம்எஸ் பேசி தமிழ் கிச்சனில் ஒரு சூப்பரான பூஜா ரூம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் எப்போவுமே தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம் நிரம்பி இருக்குங்க, பணம் நிரம்பி இருக்கும். அப்படி எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. எப்போவுமே தெய்வம் மட்டும் நம்ம கூட இருந்துட்டா போதுங்க, நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. வாழ்க்கை மொத்தமே பார்த்திங்க சொன்னால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பயணமே நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான பயணமாக அமைஞ்சு போகும். அந்த முறையில் நம்ம எப்படி பூஜை ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறது, தெய்வங்களை எப்படி வழிபடணும், இது எல்லாமே நான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க போகிறேங்க. எனக்கு நம்ம முன்னோர்கள் வழியிலேயே பயன்படுத்திட்டு வந்ததை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அனுபவ ரீதியாக நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி வெற்றி கண்ட முறைகளை தாங்க இன்றைக்கி நம்ம பூஜை ரூம் டூரில் பகிர்ந்துக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பாட்டியும் பார்த்தீங்க சொன்னால் ரொம்பவுமே ஆன்மீக விஷயத்தில் ரொம்பவுமே ஈடுபாடு உள்ளவங்க. அவங்களுமே முறைப்படி இந்த பூஜை புனஸ்காரம் தெய்வ வழிபாடு இது எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அம்மா அவங்கெல்லாம் சில பேர் சொல்ல கேட்டது, அவங்க வாழ்க்கையில் பண்ணி பலனடைஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அவர் கற்பக விநாயகருங்க. இவங்க மீனாட்சி அம்மனுங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த கோயில்களில் வானதுங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே கடைகள் இருக்கும்போது வானது. பல வருடங்கள் ஆயிடுச்சுங்க இது வாங்கி. இப்போ கடைகள் கிடையாது, கடைகள் புது மண்டபத்துக்கு மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கற்பக விநாயகருங்க. கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் வாங்கினதுங்க. பிள்ளையார்பட்டி கோவில்லையே வாங்கினதுங்க. கோவில் தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, அங்கேயே வாங்கினதுங்க. இவங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வாங்கினதுங்க. இந்த முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் அங்கே வாங்கினது. அப்புறம் எனக்கு ஒரு பழக்கங்க, எனக்கு முன்னோர்களும் சரி பெரியவங்களும் சொல்லி வச்ச பழக்கம் தாங்க இது. நம்ம ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்குள்ளேயே கடைகள் இருந்தாலும் சரி, இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்குள்ள கடை இல்லை அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு வெளியில் சுற்றி கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்தலத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாமி போட்டோவோ சாமி சிலையோ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெய்வ சக்தி நிறைய கிடைக்குங்க. அந்த சக்தி பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. நம்மளுக்கு எப்போவுமே பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தெய்வ சக்தி நம்மளுக்கு அதிகரிக்குங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பையனோட பர்த்டேக்கு கிஃப்டாக வந்த விநாயகருங்க. இந்த விநாயகர் நாமளுமே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கல்யாணம், காது குத்து, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விசேஷங்களுக்கு தெய்வ சிலைகள், தெய்வ போட்டோக்கள், விளக்குகள், இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்ச பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம கிஃப்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளுக்கு ரொம்பவே ராசியாக இருக்கும். அதே மாதிரி வாங்கிக்கிறவங்களுக்கும் ரொம்பவுமே ராசியாக இருக்கும். இந்த தட்டில் இருக்க இந்த சிலைகள் எல்லாமே குட்டி குட்டி சிலைகளாக இருக்கு இல்லையா, சிவலிங்கம், அடுத்து நந்தி, அடுத்து விநாயகர், அப்புறம் குழலூதும் கிருஷ்ணர். இந்த குழலூதும் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் மட்டும் இஸ்கான் டெம்பிள் பெங்களூரில் வாங்கினதுங்க. மற்ற குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே உள்ள கடைகளில் வாங்கினது தாங்க. இப்போ கோவில் பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குங்க, கோவிலை சுற்றி இருக்குது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் புது மண்டபம் இருக்குங்க, அங்கேயுமே இருக்குது. கோவிலில் உள்ள கடைகள் எல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த மகாலட்சுமி தாயார், இந்த விநாயகர், இவங்க எல்லாருமே இந்த தட்டில் இஸ்கான் டெம்பிள் வாங்கின அந்த கிருஷ்ணா தவிர மற்ற எல்லா குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒவ்வொன்றா மொத்தமாக வாங்கலைங்க, ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொன்றா வாங்கினதாங்க. இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி ஃபோட்டோ, மகாலட்சுமி தாயார் அவரோட மார்பில் வீட்டு இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பதி போயிருந்தப்போ திருப்பதி கோவிலில் வாங்கினதாங்க. அதுவும் மகாலட்சுமி தாயார் இந்த பச்சை கலரு புடவை கட்டி இருக்கிற ஃபோட்டோ ரொம்பவே விசேஷங்க. அது வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுவுமே திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த கடையில் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினதாங்க. இந்த குட்டி கிருஷ்ணா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிருஷ்ணாவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்கான் கோவில் போனப்போ வாங்கினது. என்னோட பூஜை அறையில் இருக்கிற முக்கால்வாசி தெய்வ படங்களும் சரி தெய்வ சிலைகளும் சரி கோவில்களுக்கு அந்தந்த கோயிலுக்கு போகும்போது வாங்கினதாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளி மீனாட்சி அம்மனுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்டாக வந்தது தாங்க. அதே மாதிரி பாருங்கள், இஸ்கான் கோயிலுக்கு போகிறப்ப எல்லாம் இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால போகிறப்ப எல்லாமே ஒரு இஸ்கான் கோவிலில் ஒரு சாமி ஃபோட்டோவோ சிலையே வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா சார் இதுவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வாங்கினதாங்க குபேரலட்சுமி ஃபோட்டோ. இது வாங்கியுமே பல வருடங்கள் ஆகிடுச்சுங்க. இது நான் குபேரலட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குபேரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராதே கிருஷ்ணா அவங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்கான் கோவில் போனப்போ அங்கே வாங்கினது தாங்க. ஒவ்வொரு தடவை ஒரே தடவை நம்ம மொத்தமாக எதுவுமே வாங்கலைங்க, ஒவ்வொரு முறை போகும்போது ஒவ்வொன்றா வாங்கினது தாங்க இது எல்லாமே.
அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் இது வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து குபேரலட்சுமி பூஜை பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க. இங்கே காமதேனு இவங்க வந்துட்டு நான் மீனாட்சி அம்மன் கோயில் போனப்போ ஒரு தடவை வாங்கினது தான். இந்த விநாயகர் இந்த பக்கத்தில் 3 ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வாங்கினது தாங்க. அடுத்து இங்கே 3 விநாயகர் இருப்பாங்க. இந்த குட்டி ஆஞ்சநேயர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினதுங்க. இந்த குபேரலட்சுமி சிலை இருக்கு இல்லையா, இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வாங்கினது தான். இந்த குட்டி ஆஞ்சநேயர் மட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினதுங்க. இந்த விநாயகர் இருக்கு இல்லையா, அந்த மண்ணாலான விநாயகர், இவங்கெல்லாம் வேண்டுதல் விநாயகருங்க. என்ன வேண்டுதல் விநாயகர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் முக்கியமான விஷயம், உயர்கல்வி, உயர் பதவி, பெரிய வேண்டுதலாக இருக்கணுங்க. வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி பெரிய வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டு நாம் இந்த ஒரு விநாயகரை வாங்கி வச்சிடணுங்க. ஒரு விநாயகர் வாங்கி வச்சுட்டா கண்டிப்பாக வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நடக்குங்க. இது வந்துட்டு அனுபவபூர்வமான உண்மைங்க. இந்த 3 வருஷம் ஆன பின்னாடி இந்த விநாயகரை போய் தண்ணியில் கரைச்சிடணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் இந்த 3 வருஷம் வச்சுட்டு வச்ச விநாயகர் தாங்க இது. நான் வீடியோ போட்டிருக்கேங்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணா தர்றேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன குங்குமம் எப்போவுமே வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்கணுங்க. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நார்மலாக நான் சாமி கும்பிடுவேன் இல்லையா, இது வந்து வெள்ளி செவ்வாய்க்கு கிடையாதுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிடுமோ அந்த மாதிரி தாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒன்றுமே புதுசாலாம் வீடியோ எடுக்கின்றக்காக நான் எதுவுமே பண்ணலைங்க. இங்கே வந்துட்டு இந்த விநாயகர் வந்துட்டு நம்ம அந்த 3 வருஷம் முடித்த பின்னாடி நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் கரைப்போம் இல்லையா, அதுக்குன்னு நம்ம தனியாக வாங்கிட்டு வேண்டுதல் விநாயகர் நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கலாங்க. இது வந்து குலதெய்வத்துக்குங்க. உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு தெரியலையா, குலதெய்வ அருள் உங்களுக்கு வேணுமா, எங்கே இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை தேடி வந்துடுங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களோட அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். இந்த மாதிரி மண் செம்பில் தண்ணீர் ஊற்றிட்டு பூக்கள் மிதக்க விட்டுருணுங்க. கழுவிட்டு தினமே அந்த தண்ணி மாற்றணும். செடிகளுக்கு ஊற்றிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வாஷ் பேஸில் ஊற்றிட்டு கழுவிட்டு தினம் தண்ணி மாற்றணுங்க. சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு நம்ம தினமே குலதெய்வத்துக்கு கட்டாயமாக வந்து நம்ம தண்ணி வைக்கணுங்க பூஜை ரூமில். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து குலதெய்வ விளக்குங்க. இந்த குலதெய்வ விளக்கும் இந்த குலதெய்வ செம்பும் வச்சோம் அப்படின்னு சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் மட்டும்தாங்க வரும். தினமுமே நீங்கள் பாருங்கள், குலதெய்வத்தை வணங்கி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு வந்துட்டு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலுமே பாருங்கள், நீங்கள் வேண்டிட்டு போங்க, கட்டாயமாக வந்துட்டு நடக்குங்க. உங்கள் குலதெய்வமே தெரியல, எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடியும் வருங்க. மனிதர்கள் மூலமாக எப்படியோ உங்களுக்கு தெரிய வருங்க உங்கள் குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ, இது ரொம்ப பெரிய ஃபோட்டோ, உங்கள் வீடியோவுக்கு வந்து சின்னதாக தெரியுது. இங்கே ஒரு மீனாட்சி அம்மன், அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து இஸ்கான் டெம்பிள் போனப்போ ஆனது. இந்த மீனாட்சி அம்மனும் சரி, இந்த விநாயகர் சரி, கீழே இருக்க பெரிய மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் சரி, நான் மீனாட்சி அம்மன் கோவிலில் வாங்கினதாங்க. இந்த மீனாட்சி அம்மன் பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு நான் மதுரையில் இருக்கும்போது வாரத்துக்கு 2 தடவை நாள் போயிடுவேன். ஆனால் இப்போ வந்து என்னால் இங்கேருந்து போக முடியலையா, பெங்களூர் வந்ததுனால. அப்போ நான் மதுரைக்கு போனால் மட்டும்தாங்க என்னால் போக முடியும், அடிக்கடி மதுரையும் போக முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே வந்துட்டு என்னோடய மீனாட்சி அம்மனை நான் வந்து கோவிலில் இருக்க மாதிரியே நான் வந்துட்டு வணங்கிக்குவேங்க, என் கூடவே இருக்க மாதிரி. இங்கே ஒரு கலசம் இருக்குது இல்லையா, கலசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோவிலில் கட்டி வாங்கிக்கணுங்க. நம்ம வீட்டில் நம்ம கையில் கட்டக்கூடாது. மண் செம்பு இல்லை, பித்தளை செம்பு இல்லை, செம்பு பாத்திர செம்பு, இதில் வந்துட்டு நூல் கட்டி கோவில் அர்ச்சர்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு நூல் கட்டி நூல் வாங்கிட்டு போகணுங்க. அவங்களுக்கு வந்து தட்சணை கண்டிப்பாக வச்சுதாங்க நம்ம நூல் கட்டி வாங்கணும். அப்படியே வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு கட்டக்கூடாதுங்க. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்க கையால் நம்ம கட்டி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், ராசியாகவும் இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சத்யநாராயண ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா, சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்காக வாங்கினதுங்க. இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் போனப்போ வாங்கினது தான். இங்கே ஒரு சாவி கொத்து கிருஷ்ணர் இருக்காங்களே, இது வந்து கிஃப்டாக வந்ததுங்க. சரி, பூஜை ரூமில் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சாய்பாபா இருக்காங்கல்ல, இந்த சாய்பாபா வந்து சீரடி கோவிலில் வாங்கினதுங்க. கோவிலுக்கு போனப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுங்க. இந்த ராதே கிருஷ்ணாவுமே வந்து ஒரு தடவை இஸ்கான் கோவில் போனப்போ வாங்கினதாங்க. இதில் மொத்தமாக நான் எந்த ஃபோட்டோவுமே வாங்குங்க, ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் வாங்கினது தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன். பூஜை ரூம் தொடச்சி விட்டுட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதுங்க, பழசு எதுவுமே குப்பை இல்லாமல் பார்த்துக்கணுங்க. நான் இந்த வீடியோக்காக பண்ணலை, நார்மலாகவே நான் வந்து இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிடுவேன். அடுத்து நம்ம வந்து தினமுமே காலையில் நான் எந்திரிச்சோன்னா நான் போகிற இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்திரிச்சோடனேயே நான் மாடியில் போய் தோட்டத்தை பார்த்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சுட்டு, எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரிங்க, ஆனால் வந்துட்டு காலையில் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலைங்க கிச்சனுக்குள்ளேயே நான் போவேன். இங்கே வந்து விளக்கு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளி விளக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டாக வந்தது தாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால்
அந்த குபேர விளக்கு இருக்கு இல்லையா, குபேர விளக்கில் பச்சை திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். அடுத்து இந்த அகல் விளக்கில் வந்து சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். அடுத்து அந்த வெள்ளி விளக்கில் மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். இது வந்துட்டு குடும்பம் வந்து எப்போவுமே சுபிட்சமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்து இந்த குலதெய்வ விளக்கு இருக்கு இல்லையா, இது வந்து பஞ்சத்திரியில் தாங்க நான் விளக்கேற்றிருக்கேன். எனக்கு வந்து இந்த வேண்டுதல் விநாயகர் 3 வருஷம் நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 வருஷம் கழித்து அடுத்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி முடித்த பின்னாடி நான் தண்ணியில் அதை வந்து கரைக்க போகிறேங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட பூஜா ரூம் வந்துட்டு. இந்த டூர் வந்துட்டு எப்போவுமே நம்ம விளக்கேற்றும் போது மடமடன்னு எரியிற மாதிரி விளக்கேற்றக்கூடாதுங்க. சுடர் விட்டு இதே மாதிரி பெருசாக எரியாமல் ரொம்ப ரொம்ப குட்டியாகவும் எரியாமல் ஓரளவுக்கு சுடர் விட்டு எரியிற மாதிரி முத்து போல் எரியிற மாதிரி தாங்க நம்ம விளக்கேற்றணும். அதுலேயும் நெய் விட்டு விளக்கேற்றணும். ஒரு 4 கிழமைகளில் நெய் விட்டு விளக்கேற்றணும்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க. தினமுமே ஏற்றலாம். தினமுமே ஏற்ற முடியாதுன்னு சொன்னால் 4 கிழமைகளில் மட்டுமாச்சும் ஏற்றலாங்க. நல்லெண்ணெய், நெய் இது தவிர வேறு எந்த எண்ணெயாலையுமே நம்ம வந்து வீட்டில் வச்சு விளக்கேற்றவே கூடாதுங்க. நம்ம கோவிலில் விளக்கேற்றுறோம் இல்லையா, அது வந்து பரிகார எண்ணெய்கள் 5 கூட்டெண்ணெய், 4 கூட்டெண்ணெய், இந்த மாதிரி வந்து வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய் அதெல்லாம் வந்துட்டு கோவிலில் தாங்க வச்சு விளக்கேற்றணும். வீட்டில் வச்சு விளக்கேற்றக்கூடாதுங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய், நெய் இது மட்டும்தான் வச்சு விளக்கேற்றணும். அதுவும் சுடர் விட்டு எரியிற மாதிரி தாங்க விளக்கேற்றணும். மடமடன்னு எரியிற மாதிரி விளக்கேற்றவே கூடாது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.